ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது நான் உங்கள் செய்ய இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா 75 டேஸ் ஸ்டடி பிளானில் பார்த்தீங்கன்னா சின்ன சேஞ்சு ரிவைஸ் பண்ணியிருப்பேன் டேட்ஸ் எல்லாம். அதே மாதிரி ஜிஎஸ்க்கு வந்துட்டு இதுக்கு முன்னாடி உள்ள பிளானில் வந்துட்டு யூனிட் பேர் மட்டும் கொடுத்துருப்பேன். ஆனால் பர்டிகுலராக ஒவ்வொரு வாரமும் என்னென்ன சாப்டர் கம்ப்ளீட் பண்ணுவேன், வீடியோஸ் மேக் பண்ணுவேன்னு நான் சொல்லியிருக்க மாட்டேன். ஸோ இந்த ஸ்கெடியூலில் அதையும் ஆட் பண்ணியிருக்கேன். அது போக தமிழில் வந்துட்டு லோவர் கிளாஸஸ், அதாவது 6th கம்மியாக இருக்கிற, அதாவது 5th 4th 3rd அதில் இருக்கிற இலக்கண பகுதியை ஆட் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லி இதில் ஆட் பண்ணியிருப்பேன். ஸோ இதுதான் இதோட சேஞ்சஸ்ஸு. ஸோ மண்டேலேருந்து இதை பேஸ் பண்ணி வீடியோஸ் அப்லோட் பண்ண ஆரம்பிச்சிருவேன். ஸோ எதுக்காக இந்த சேஞ்சஸ் அப்படின்னா, பொங்கல் வீக்கில் ரிவிஷன் விட்டுருந்தேன். லாஸ்ட் வீக் வந்து ஒரு சில டெக்னிக்கல் இஷ்யூனால என்னால் வீடியோவே மேக் பண்ண முடியல. ஸோ அதனால் ஸ்கெடியூலில் வந்து சொன்ன மாதிரி பிளான் பண்ண மாதிரி போக முடியாதனால இந்த ரிவைஸ்டு ஸ்கெடியூல். ஸோ இனிமேல் இது பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வீடியோஸ் வந்து நான் அப்லோட் பண்ணுவேன். அந்த வீடியோஸில் வந்துட்டு ஃப்ரீ நோட்ஸ்க்கான ஜென்ரல் தமிழ், ஜிஎஸ்க்கு, அதுக்கப்புறமா ஆப்டிடியூடுக்கான வீடியோஸும் உங்களுக்கு யூடியூப்பில் வர ஆரம்பிக்கும். ஸோ இதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க, உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கரண்ட் அஃபேர்ஸ்க்கு வந்து ஆல்ரெடி லாஸ்ட் இயர் கரண்ட் அஃபேர்ஸ் ஃபுல்லாக ஒரு 12 மாதம் கரண்ட் அஃபேர்ஸ்க்கான பிடிஎஃப் வந்து குரூப்பில் சென்ட் பண்ணியிருப்பேன். அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ இருக்கிற நியூ கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நான் அப்டேட் பண்ணி ஃபைனலாக ஒரு சிங்கிள் பிடிஎஃபாக நான் கொடுத்துட்றேன். அது நீங்கள் படிச்சிக்கிட்டனாலே கரண்ட் அஃபேர்ஸ் சஃபிஷியண்ட்டாக இருக்கும். ஸோ இன்னொரு மெயின் விஷயம் பார்த்தீங்கன்னா, இல்லை ரிவிஷனுக்குன்னு சொல்லிட்டு இன்பிட்வீன் 1 or 2 வீக்ஸ் வந்து விட்டுருப்பேன் ஒவ்வொரு மந்த்துமே. ஸோ அந்த டைமில் வந்துட்டு நீங்கள் படித்ததை ரிவிஷன் பண்ணுறதுக்கான டைமாகவும் இருக்கும். ஏன்னா லாஸ்ட்டு ஸ்கெடியூலில் அதை நான் விடலை, அதுக்கு நான் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணல. ஸோ இந்த ஸ்கெடியூலில் அதை நான் கொடுத்துருப்பேன். ஃபார் எக்ஸாம்பிள், ஃபோர்த் வீக், 5th வீக்கு, 6th வீக்கு, அதுக்கப்புறமா 7th. ஸோ மார்ச் மாதம் 1st வீக் வந்துட்டு உங்களுக்கு எதுவும் ஒன்று கொடுக்க மாட்டேன். ஸோ அந்த டைமில் ரிவிஷன் இருக்கும். ஸோ சப்போஸ் அந்த டைமில் என்னால் இன்பிட்வீன் இதில் ஃப்ளோவில் வந்துட்டு எனக்கும் வந்து ஏதோ ஒரு சில வீடியோஸ் மிஸ் ஆகிருந்தாவோ இல்லை ஆட் பண்ணணுன்னாலோ இந்த ரிவிஷன் டைமில் நான் ஆட் பண்ணிக்குவேன். நீங்களும் வந்து உங்களுக்கு இந்த டைமில் வந்துட்டு ஆல்ரெடி படித்ததை ஓரளவு ரிவிஷன் பண்ணுறதுக்கும், முடிக்காததை பெண்டிங் வச்சதை முடிக்கிறதுக்கும், ஆல்ரெடி முடிச்சிட்டிங்கன்னா அதை படிக்கிறதுக்கும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம்ஸ் அது இருக்கும். ஸோ அதனால் அதுவும் அலாட் பண்ணியிருக்கேன். ஸோ அவ்வளோதான். மற்றது ஃபுல்லாகவுமே நான் இம்பார்ட்டன்ட் 30 ஜிஎஸ் லெசன் கொடுத்துருப்பேன். ஸோ அந்த லெசனை தான் வந்து ஃபிட் பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு வாரமுமே 2-3 சாப்டராக நான் கொடுத்துருப்பேன். ஸோ சாப்டர்ஸ் கம்மியாக இருக்கேன்னு பார்க்க வேண்டாம், அதில் நீங்கள் ரொம்ப தரோவாக இருக்கட்டும். ஸோ ஒரு 100 சாப்டரை புரிதல் இல்லாமல் படிக்கிறதுக்கு ஒரு 30 சாப்டரை பயங்கர புரிதலோடு ரிப்பீட்டடாக ரிவிஷன் பண்ணி தெளிவாக இருந்தீங்கன்னா அதை பேஸ் வச்சு மற்ற சாப்டரை ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் ஐடியா. ஸோ இதை நீங்கள் ப்ராப்பராக நான் கொடுத்த ஸ்கெடியூலில் இருக்கிற ஒவ்வொரு வாரமும் 2 சாப்டர் 3 சாப்டர் கொடுத்துருக்கேன்னா அது படிங்க. அது ரிலேட்டடாக நான் ஷார்ட் நோட்ஸு, ஸோ கிறிஸ்பாக எப்படி என்னென்ன இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டோ அதுக்கு கொடுக்குறது நான் வீடியோஸ் மேக் பண்ணி கொடுக்குறேன். அதை எக்ஸ்ட்ராவாக வேல்யூஷனாக பார்த்துக்கோங்க. ஸோ இதுதான் வந்து இனிமேல் வரக்கூடிய பிளானு. ஒரு லாஸ்ட் 2 வீக்ஸாக வீடியோ வராதனால டிஸ்கண்டினியூ பண்ணிட்டேன்னு நினைக்க வேண்டாம். ஸோ இதுதான் ரீசனு. ஒரு பொங்கல் லீவ்னால சரி நான் அந்த டைமில் வீடியோஸ் மேக் பண்ணால் அது ப்ராப்பராக இருக்கான்னு சொல்லிவிட்டு நான் லீவ் அனௌன்ஸ் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறமா அதுக்கு முடித்த பிறகு மண்டேலேருந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு பார்த்தோன்னா வீடியோஸ் போட முடியாத ஒரு சிச்சுவேஷன். ஸோ இனிமேல் தான் மேக்ஸிமம் ப்ராப்பராக வீடியோஸ் போட்டுடுறேன். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் 7th வரைக்கும் நம்ம வந்துட்டு பார்த்துருக்கோம் தமிழில். ஸோ அதோட பாதியிலேருந்து கண்டினியூ ஆகும் உங்களுக்கு வீடியோஸு. 1-2 டாபிக் மட்டும் பெண்டிங் இருக்கும். அதை நான் மேக்ஸிமம் நாளைக்கு நான் அப்லோட் பண்ணிடுறேன். ஜிஎஸ் பொறுத்தளவுக்கும் உங்களுக்கு பாலிட்டியில் ஓரளவு நோட்ஸ் கொடுத்துருப்பேன். ஸோ ஐஎன்எம் மட்டும் பெண்டிங் இருக்குது, அதை நான் லேட்டராக கவர் பண்ணி கொடுத்துட்றேன். அடுத்து தமிழ் சொசைட்டிலேருந்து அப்படியே ஸ்டார்ட் ஆகும். உங்களுக்கு நான் அதை கவர் பண்ணி கொடுத்துட்டு ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு யூனிட்லேருந்து 2-3 சாப்டர் நான் கொடுத்த ஆர்டரில் நான் கொடுத்துட்றேன், கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துட்றேன். ஸோ அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.